அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அற்புதமான இந்த காலை பொழுதிலே தேவனுடைய வார்த்தை பனியைப் போல அது பொழிகிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக, அவருடைய வார்த்தையின் அன்பை நாம் புரிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். ஆதாமின் விலா எலும்பினால் ஆண்டவர் ஒரு மனுஷியை உருவாக்கி ஆதாமுக்கு ஏற்ற மணவாட்டியாய் உருவாக்கினார். ஆம் பிரியமானவர்களே, பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து தொங்கிக் கொண்டிருந்த போது, அவருடைய விழாவிலே குத்தப்பட்ட போது அங்கே தண்ணீரும் இரத்தமும் வெளிவந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். அந்த இரத்தத்தினாலே கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாகிய திருச்சபையை தேவன் உண்டாக்கினார். ஆம், அன்பு செய்யும் தேவனுக்கு நீங்களும் நானும் மணவாட்டிகளாய் மாறுவதற்காய் கர்த்தர் இந்த அற்புதமான காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் மணவாட்டியாய் வாழ ஆசிக்கிறார். நாம் அவ்விதமாய் மணவாளனாகி கிறிஸ்து வெளிப்படுத்த நாளுக்கென்று ஆயத்தப்பட்டு அவரோடு கூட வான்வீட்டின் நிச்சயத்தை காண்ப அர்ப்பணம் செய்வோமா? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.